கரண்ட் கட் பண்றத பொறுத்தளவுக்கு நான் அதை வரவேற்கிறேன், செய்யணும்னு சொல்றேன். நானா திரு ஸ்டாலின் இதை செஞ்சிருப்பாரு, உதயநிதி இப்படி உத்தரவு போட்டிருப்பாரு, நான் ஏற்கல. ஆனா அதுக்காக நிபந்தனை விதிக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு பண்ணா வயரை கட் பண்றாங்கிறது கொஞ்சம் அதீதமான. அப்ப இங்க போறவங்க பூரா மரத்து மேல நிக்கிறான். நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களே சாட்சி. அரியலூர்ல ஒரு இறங்க சொன்னாரா இல்லையா? எங்க இருந்து இறங்க சொன்னார்? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயருடைய வளர்ச்சி பிடிக்காது, நோ டவுட். குறிப்பா திரு உதயநிதிக்கு பிடிக்காது, நோ டவுட். ஆனா என்ன செய்வாங்கிற ஒரு கணக்கு இல்ல. வயரை பிடிங்கி விட்டாங்களா, நீங்க அவருடைய உயரத்தை நீங்க அவ்வளவு கீழே கொண்டு போக கூடாது. அவர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஆமான்னாங்க, நமக்கு கேட்டுச்சுல, அப்படி எப்படி கேட்டுச்சு? அப்ப இன்னைக்கு ஏன் காவல்துறை கட் பண்ணி விடல? அப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து காவல்துறை அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல வழக்கம் சொல்றோம், எது செஞ்சாலும் நரேந்திர மோடி செஞ்சாருப்பாங்கல்ல, அத மாதிரி நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயருடைய வளர்ச்சி பிடிக்காது, நோ டவுட். குறிப்பா திரு உதயநிதிக்கு பிடிக்காது, நோ டவுட். ஆனா என்ன செய்வாங்கிற ஒரு கணக்கு இல்ல. வயரை பிடிங்கி விட்டாங்களா, நீங்க அவருடைய உயரத்தை நீங்க அவ்வளவு கீழே கொண்டு போக கூடாது. புரியுங்களா? இவர்கள் வந்து எதிர ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்க, ரைட்டு வேற. ஆனா வயரை பிடிங்கி விடுறாங்கலாம் வந்து ரொம்ப அதீதமான விஷயம். நான் கரண்ட் கட் பண்றத பொறுத்த அளவுக்கு நான் அதை வரவேற்கிறேன், செய்யணும்னு சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா, அவர் கூட்டம் வரக்கூடிய இடங்கள்ல நீங்க ஜெனரேட்டர் போட்டு இயக்கி வச்சுங்க, தனியா கரண்ட் கட் பண்ணிருங்க நான் சொல்ல வரேன். அது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல எல்லாம் ஏறி உட்கார்றாங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க. என்னன்னா, யாரோ ஒருத்தர் கம்பியை பிடிச்சி நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து 90% தொண்டர்கள் ரசிகர்களா தான் இருக்கிறாங்க. அவர்கள் பேச்சு கேட்டுக்கிட்டே குஷியில கோஷம் போடுறாங்க, எல்லாரும் மொபைல்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து தெரியாது, நம்ம ஜூம் பண்ணி வச்சுருப்பான், ஒரு 2 அடியில வயர் இருக்கும், அவன் விஜயை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பான் மொபைல், 2 அடியில் வயர் தலைவா அப்படின்னு கை நீட்டினா கை எங்க போய் நிற்கிறோம். நீங்க கட்டடத்துல, மாடியில, உச்சியில, திண்டுல எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அப்போ அவர் பார்க்கறதுக்கு திரண்ட கூட்டத்தை நான் ஒரு நாள் குறைச்சி மதிப்பில்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் டே 1 வந்து கூட்டத்தை நான் குறைவாக சொல்ல, அது ஒரு கூட்டமாங்க, நான் கூட்டம் போட்டோட வருங்கிற அந்த காமெடி நான் பண்ணேன். நல்ல கூட்டம், நோ டவுட். ஆனால் அந்த கூட்டம் வந்து ஒரு தலைவனை, ஒரு தன்னுடைய ஹீரோவை பார்க்கறக்கா அந்த கூட்டங்கனால ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமா, யாரையும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டமா இருக்கு. அப்போ கரண்ட் கட் பண்ணா தப்பு கிடையாதுன்ற. எங்க ஊர்ல தேர் ஓடிச்சுன்னா 4 வீதியிலேயே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ தேர் ஓடினா கரண்ட் கட்டுனா சேஃப்டிக்காக வயர் வந்து மேலே போகுதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இங்கே போகிறவங்க பூரா மரத்து மேலே நிற்கிறான். நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களே சாட்சி. அரியலூர்ல ஒரு இறங்க சொன்னாரா இல்லையா? எங்கேருந்து இறங்க சொன்னார்? அந்த கம்மை எப்படி சாஞ்சு? ஒருவேளை ஒரு அசமா இருந்தால் எவ்வளோ பெரிய பழியா இருக்கும்? திரு விஜய் அங்கேருந்து வெளியே நகர முடியுமா? எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும்? அப்போ எல்லோருடைய நன்மைக்காக தான் சொல்லுது. நீங்கள் வாங்க, ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டீங்க, ஃபீல்டுக்கு வாங்க, ரோட்டுக்கு வாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, கண்ட்ரி பண்ணுங்க, பியூட்டிஃபுல். ஆனால் அதுக்காக நிபந்தனை விதிக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு பண்ணா வயரை கட் பண்றாங்கிறது கொஞ்சம் அதீதமான. கரண்ட் கட் பண்றத பொறுத்தளவுக்கு நான் அதை வரவேற்கிறேன், செய்யணும்னு சொல்றேன். நானா திரு ஸ்டாலின் இதை செஞ்சிருப்பாரு, உதயநிதி இப்படி உத்தரவு போட்டிருப்பாரு, நான் ஏற்கல. ஆனா அதுக்காக நிபந்தனை விதிக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு பண்ணா வயரை கட் பண்றாங்கிறது கொஞ்சம் அதீதமான. அப்ப இங்க போறவங்க பூரா மரத்து மேல நிற்கிறான். நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களே சாட்சி. அரியலூர்ல ஒரு இறங்க சொன்னாரா இல்லையா? எங்க இருந்து இறங்க சொன்னார்? திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயருடைய வளர்ச்சி பிடிக்காது, நோ டவுட். குறிப்பா திரு உதயநிதிக்கு பிடிக்காது, நோ டவுட். ஆனா என்ன செய்வாங்கிற ஒரு கணக்கு இல்ல. வயரை பிடிங்கி விட்டாங்களா, நீங்க அவருடைய உயரத்தை நீங்க அவ்வளவு கீழே கொண்டு போக கூடாது. அவர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறப்ப எல்லாரும் ஆமான்னாங்க, நமக்கு கேட்டுச்சுல, அப்படி எப்படி கேட்டுச்சு? அப்ப இன்னைக்கு ஏன் காவல்துறை கட் பண்ணி விடல? அப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து காவல்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுது, நம்ம ஊர்ல வழக்கம் சொல்றோம், எது செஞ்சாலும் நரேந்திர மோடி செஞ்சாருப்பாங்கல்ல, அத மாதிரி நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயருடைய வளர்ச்சி பிடிக்காது, நோ டவுட்.